தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? உங்களுக்கு தேவையான, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றுக்கும் ரிசோர்ஸாக தேவன் தன்னுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். வார்த்தைக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளன. வார்த்தைக்கு உள்ளே தான் எல்லா கைடன்ஸும் இருக்கிறது. அப்போது இந்த வசனமாகிய வார்த்தையாகிய விதை, ரைட், அதிலிருந்து தோன்றுகிற வேர் ஆழமாக செல்லணும். ரைட், இட் ஷுட் பி டீப்லி ரூட்டட். அந்த வேறு ஆழமாக இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். மழை தாழ்ச்சியான காலத்திலும் அந்த மரம் தப்பாமல் கனி கொடுக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வசனத்தை நான் உங்கள் இருதயத்தில் விதைக்கிறேன், சரிங்களா? அதை நான் விசுவாசத்தோடு விதைக்கிறதுனால அந்த வேர், வசனத்திலிருந்து உண்டாகிற வேறு ஆழமாக செல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் அந்த மரம் அசைக்கப்படுவதில்லை, தப்பாமல் கனி கொடுக்கிறது. ஆகவே தான் நான் வசனத்தை விட்டு வெளியே போகிறதே இல்லை. ரைட், it is his sovereign wisdom which is having the all resources inside the seed, that is his word. அவருடைய வார்த்தையே விதையாக இருக்கிறது. அந்த விதையை விசுவாசத்தோடு நான் விதைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலே ஆழமாக வேர் கொள்ளுகிறது. வெளி உலக வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கிறீர்கள். அப்போ ஊழியம் என்றாலே என்னதான் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை அபிஷேகத்தோடும் விசுவாசத்தோடும் விதைக்க வேண்டும். ரைட், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ரிசோர்ஸு, எல்லா பொட்டன்ஷியலும் எதுக்குள்ளே வச்சிருக்கிறார்? தேவனுடைய எழுதி தந்திருக்கிற வார்த்தையில். அதனால தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பிடிச்சிட்டாரு. பிசாசை ஓட ஓட விரட்டினார் இல்லையா? இப்படியும் எழுதியிருக்கிறதுடா, இப்படியும் எழுதியிருக்கிறதுடா. நம்முடைய முதல் பெற்றோர் என்ன செய்திருக்கணும்? எங்கள் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாருப்பா, அவருடைய சாயலை எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவருடைய ரூபத்தை கொடுத்துட்டாரு, ஆளுகையை, டொமினியனை கொடுத்துட்டாரு. ஸோ we are like God, நாங்கள் தேவனை போல தான் இருக்கிறோம் என்கிற அறிவு இல்லை. ஏன்? இந்த வசனம் டீப்லி ரூட்டட் ஆகலை. எனக்கு பிரியமான தேவர்களே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னுடைய செய்திகளை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பீர்கள் என்றால் மிக முக்கியமான சத்தியத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறதுனால நீங்கள் அசைக்கப்படாத கற்பாறையிலே கட்டப்பட்ட வீட்டை போல, பெருங்காற்று வந்தாலும் சரி, யார் பயமுறுத்தினாலும் சரி, கொரோனா பயமுறுத்தினாலும் சரி, கோவிட் பயமுறுத்தினாலும் சரி, வேறு என்ன பயமுறுத்துது? அந்தா வந்துட்டு புயல், எதிலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு எழுதி தந்து இருக்கிறார். யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு சீரியஸாக முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அத்தனை பேரும் வாழ்ந்திருக்கிறார்கள், சுகித்திருக்கிறார்கள், வெற்றி அடைந்திருக்கிறார்கள். யோசுவா நின்னான வார்த்தையில். எந்த வார்த்தையில் நின்னா? யோசுவா, உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, நீ தான் என்னுடைய ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு சென்று அங்கே என்ன செய்வா? சீட்டு போட்டு என் நிலத்தை பகிர்ந்து கொடுப்பா என்று சொன்ன வார்த்தையை உள்வாங்கிட்டான் பாருங்க. ஆழமாக ரூட்டின் ஆகிட்டு பாருங்க. எரிகோ மதில் வந்தாலும் அவன் கலங்கலை, யோர்தான் நதி வந்தாலும் கலங்கலை, ஆயி பட்டணத்தை கண்டாலும் அவன் பயப்படலை. ஏனென்றால் வசனம் ஆழமாக வேர் விட்டு இருந்தது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.